இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடியான ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நாளைக்கு வந்து ஜல்லிக்கட்டு. நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரமே ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துட்டுங்க. எனக்கு வந்து டேஜ் போட்டுட்டு இருக்கிறாங்க, ஜல்லிக்கட்டு டேஜ். அது வந்து மக்கள் உட்காந்து பார்ப்பதற்கும், அப்புறம் பெரிய விஐபி எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களாம் உட்காந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு டேஜ் போட்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அங்கே நடக்குது. குமாரபாளையத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு எஸ்எஸ்எம் காலேஜ், அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்டில் தாங்க ஜல்லிக்கட்டு நடக்குது. இது வந்து நாளைக்கு சனிக்கிழமை காலையில் ஒரு 8:30 ஆரம்பிச்சிருங்க, சாயந்தரம் 6 மணி வரலாம். எனக்கு காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 காளைகள், 400 வீரர்கள், இவங்கெல்லாம் தாங்க ஜல்லிக்கட்டில் கலந்துக்க போகிறாங்க. மாடும் நம்ம ஜல்லிக்கட்டு வீரர்களும். ஓகேங்களா? இது வந்து எஸ்எஸ்எம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான நடிகருடைய காலேஜுங்களாமா. அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் தான் அந்த ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. ஓகேங்களா? நான் போய் டேஜ் எப்படி போட்டிருக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறத விசிட் பண்ணி பார்த்துடலாங்களா? டேஜை போய் பார்த்தோம்னா தான் நாளைக்கு எப்படி கேமரா ஏங்கல் வச்சு எடுக்கிறது, என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியும். வாங்க மக்கள்ஸ் போகலாம். இந்த காலேஜுக்கு பின்புறத்தில் தாங்க எஸ்எஸ்எம், இந்த காலேஜுக்கு பின்புறத்தில் தான் ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. இது வந்து காவலர் குடியிருப்புங்க. இந்த குடியிருப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய கிரவுண்ட் இருக்கும். அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். கல்ஸ் முன்னாடி பாருங்க, பங்கமாக இருக்குதுங்க. டேஜெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கு பாருங்க. அங்கே மேலே 2 பேர் உட்காந்துருக்குறாங்களா, அது வந்து ரேக்குங்க. அதாவது ஆடியன்ஸ்லாம் உட்காந்து ஜல்லிக்கட்டு பார்க்கறக்காக. மேலே உட்காந்துருக்கு வந்து 7வது டேஜ், 7வது படிக்கட்டுங்க. மொத்தம் 7 படிக்கட்டு என்னமோ இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்புன்னு 7 ஸ்டெப்பு அடிச்சுக்கிறாங்க. வேற லெவல் இருக்குதுங்க பாருங்க. இங்க தெரியுது பார்த்தீங்களா, இது கூண்டு மாதிரி. அதாவது இப்போ பழனியிலாம் போய் சாமி பார்க்கறதுக்கு கூண்டுக்குள்ள விடுறாங்க பார்த்தீங்களா, அதில் வரிசையாக போகிற மாதிரி. அந்த மாதிரி இதுக்குள்ளே போய் தான் நம்ம உள்ளே போக மாட்டேங்குது, எப்படின்னு தெரியல. எனக்கு பயங்கரமாக இருக்குது. மக்கள்ஸ் டேஜ் பாருங்க, பங்கமாக இருக்குதுங்க. ஜல்லிக்கட்டு திருவிழா 2025 நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம். டேஜ் பாருங்க, வேற லெவலில் இருக்கு, வேற லெவலுங்க. எப்படி ஜம்னு இருக்குங்களா? காவலர்கள்லாம் வந்து நாளைக்கு எப்படி பாதுகாப்பு தரணும், எப்படி நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் தலைவர் மற்றும் ஊர் பெரியவர்கள் எல்லாத்திட்டையும் வந்து எப்படி என்ன ஏதுங்கிற பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ மாடு வந்து வேகம் வந்து வீரரை முட்டி தூக்கி எரிஞ்சிச்சுன்னா கீழே வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து தேங்காய் நார் இங்கே பாருங்க கொட்டி வச்சுருக்கிறாங்களா. இன்னமும் லோடோட லாரி வந்துட்டு இருக்குங்க. இந்த தேங்காய் நார் பூரா இங்கே கொட்டிடுவாங்க. வீரர்கள் வந்து கீழே வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் நார். வேற லெவலில் இருக்குதுங்க. அங்கமாக இருக்குது எல்லாம். மேலையெல்லாம் பாருங்கள், எல்லாம் விளம்பர பலகை, எல்லாமே டைல்ஸு, சிமெண்ட்டு, இந்த மாதிரி விளம்பரமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜெலாம் வேறு லெவல் இருக்குங்க. பார்த்துங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 12 ரேக்குங்க. நீங்கள் எந்த ரேக்கில் வேணாலும் உட்காந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரேக்குக்கெல்லாம் டிக்கெட் வசூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. டிக்கெட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியலிங்க மக்கள்ஸ்.
மக்கள்ஸ், நான் இந்த ஜல்லிக்கட்டு கிரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் வரேன். என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு கிரவுண்டுக்கு வந்து இப்போ தான் நான் வரேன். ஃபஸ்ட் டைம் கால் எடுத்து வைக்கிறேன். அதேமாரி நம்மளுடைய உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு வீடியோங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு மேட்ச்சு. பயங்கரமாக நாளைக்கு வீடியோ எடுப்போம். எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குங்களா? இந்த பழனியில் முருகரை பார்க்குறதுக்கு பட்டி மாதிரி கட்டி விடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க. இதிலிருந்து காலை வரும்னு நினைக்கிறேங்க. இந்த பட்டியே இருக்குதுல்ல, இதுக்குள்ளே இருந்து தான் காலை வரும்னு நினைக்கிறேன். காளை மாடு வரும். வீரர்கள் வந்து இதுக்குள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரில. எனக்கு தெரியுது பார்த்தீங்களா? தென்னை மரத்தை வெட்டி ஏதோ நட்டு வச்சுக்கிறாங்க. இது எதுக்குன்னு தெரில. மாடு கட்டுறதுக்கு தான் இன்றைக்கி ரைட்டுங்க. மாடு கட்டுறதுக்கு அங்கே மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு தாலி வச்சுக்கிறாங்க. இல்லாமல் பங்கமாக இருக்குதுங்க. வேற லெவல். அந்த சைடெலாம் பாருங்கள், பானிபூரி கடையெல்லாம் வந்துருச்சு. நல்லா பானிபூரி கடை, கூல்ட்ரிங்க்ஸ் கடை, ஐஸ்கிரீம்கிட்ட எல்லாம் விற்றுட்டுக்கிறாங்க. வேற லெவலில் இருக்குங்க. வேற பங்கமாக இருக்குங்க. வேற லெவலுங்க. வேற லெவல். எல்லாம் காவலர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி நாளைக்கு மேட்சை வந்து நீட்டாக நடத்தணும், பாதுகாப்பாக நடத்தணும்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் பெரியோர்கள்லாம், அப்புறம் இந்த ஊர் தலைவர், அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு நுணுக்கம் தெரிஞ்சவங்க, அனுபவசாலிங்க, வீரர்கள், அவங்ககிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேறு லெவல் இருக்குதுங்க. ஓகே மக்களே, எனக்கு என்ன பயம்னா, அதாவது நிறையா நம்ம டிவியில் போட்டிருப்பாங்க ஜல்லிக்கட்டு நடக்கும். அதே மாதிரி யூடியூப்லேயும் நிறைய பேர் போடுவாங்க ஜல்லிக்கட்டுலாம். அது வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு மாட்டை ஒரு வீரர் அடக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து அப்படியே முட்டி தூக்கி விசுருங்க. அந்த மாதிரிலாம் இங்கேயும் நடக்கும். பார்த்து உஷாராக தான் இருக்கணும். எனக்கெல்லாம் கொஞ்சம் உண்மையிலேயே பயந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். வந்து முட்டி தூக்கிச்சுன்னா பேண்ட்டு கீண்டெல்லாம் 2-3 கிழிஞ்சு போயிரு. உஷாராக தான் இருக்கணும். சட்டி கிட்டியில் கிழிச்சு எரிஞ்சிடும் மாடு. நம்ம நாளைக்கெல்லாம் எங்கேயாவது போய் உட்காந்து பாதுகாப்பான ஒரு இடத்துல உட்காந்து ஜல்லிக்கட்டு ஜம்முன்னு எடுத்துடலாங்க. நீட்டாக எடுத்துடலாம். ஓகே மக்கள்ஸ், நாளைக்கு பார்க்கலாங்களா? நாளைக்கு பார்க்கலாம் மக்கள்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுங்க. ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, 31ஆம் தேதி 1வது மாதம் 2025. நாளைக்கு சனிக்கிழமை 1ஆம் தேதி 2வது மாதம் பிப்ரவரி மாதம் 2025. நாளைக்கு காலையில் ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. அதனால நாளைக்கு நீங்கள் வந்து எல்லோரும் ஜல்லிக்கட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ முன்கூட்டியே நான் வேகமாக அர்ஜென்ட்டாக பரமத்தி வேலூர்லேருந்து வந்து குமாரபாளையத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை இப்போ ஷூட் பண்ணி ஒரு இன்ட்ரோவாகவும் கூப்பிட்டு காமிச்சிட்டேன். இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்குது, இந்த மாதிரி தான் டேஜெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி தான் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. நல்லா டேஜெல்லாம் வந்து பங்கமாக அடிச்சிருக்கிறாங்க. 7 ட்ராக்குங்க. எல்லாம் பாதுகாப்பாக உட்காந்து பார்க்கலாம். எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்கள்ஸ், வேறு லெவலில் இருக்குதுங்க மக்கள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2025 நடக்கக்கூடிய, இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கடைசி ஜல்லிக்கட்டு இதுவாக தான் இருக்கும். இதை விட்டிங்கன்னா 2026 ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு நடக்கும். இப்படி வரிசையாக நடக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் கடைசி ஜல்லிக்கட்டாக இருக்கும். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஊரில் இருந்தாலும் நாளைக்கு காலையில் புறப்பட்டு வந்துருங்க. காலையில் ஒரு பூஜையெல்லாம் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா, பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு ஜல்லிக்கட்டு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 4-5 மணி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் 11 மணிக்கு வந்தாலும் சரி, 1 மணிக்கு வந்தாலும் சரி, 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது காலை இறக்குறதெல்லாம் பார்த்துக்கலாம். இது நம்ம அப்புறம் மக்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜல்லிக்கட்டு பற்றி தெரியும். நம்ம பரம்பரையாக நம்ம முன்னோர்கள், தாத்தா பாட்டி கிடையாதுங்க, தாத்தா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பழமையான கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷமாக ஜல்லிக்கட்டுங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. அது எத்தனை வருஷமாக நடக்குதுன்னு தெரியலைங்க. ராஜா காலத்துலேருந்தே கூட ஜல்லிக்கட்டு நடந்துருக்கலாம். இதையெல்லாம் வந்து நம்ம ரத்தத்தில் ஊர்னது. எவ்வளோ போராட்டமெல்லாம் பண்ணி வந்து ஜல்லிக்கட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. வந்து ஜல்லிக்கட்டு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நல்லா பாதுகாப்பாக இருக்கும், வந்து பாருங்கள். ஓகேங்களா? நாளைக்கு எடுக்கிற ஜல்லிக்கட்டு வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போடுறேன். ஓகேங்களா? ஓகே.